சந்தேகிக்கப்பட்ட நபர்களால் சூறையிடப்பட்டிருக்கு. யார் அவங்க, எதுக்காக வந்தாங்க, என்ன சொன்னாங்க, நீங்க இப்ப இருந்தீங்களா? நான் ஒரு 9:45 நான் இங்கிருந்து கிளம்பி வெளியில் போகிறேன். நான் வெளியில் போகும்போது என்னுடைய வாகனத்தை துரத்தி கொண்டு வந்து என் வாகனத்தின் மீது கல் எடுத்து எரிஞ்சாங்க. அப்போ போகும்போது வழியில் பார்த்தீங்கன்னா 2 மினி வேன், 2 பஸ்ஸு ஃபுல்லாக ஆட்கள் அங்கே இருந்ததை பார்த்தேன். நான் இவங்க யாருன்ட்டு யோசிச்சுட்டு இந்த சந்துக்குள்ளே எதுக்கு இந்த பஸ் வருதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வண்டியில் கல்லை விட்டு எரிஞ்சாங்க. நான் உடனடியாக அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா கதவை திறக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இல்லை கதவை யாரும் ரொம்ப தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உடனே 100க்கு காவல் கட்டுப்பாட்டறைக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னேன். நான் அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்தது யாருன்னு பார்த்தா அந்த துப்புரவு தொழிலாளிகளை இழிவாக பேசிவிட்டேன் என்று அதன் காரணமாக வந்தார்கள் என்று நான் யூகிச்சுக்கிறேன். ஏனென்றால் வேறு எந்த காரணமும் இல்லை. வந்தவங்களும் அம்மா கிட்ட பேசும்போது எங்களை எல்லாம் இழிவாக பேசியிருக்கிறான் உங்கள் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால துப்புரவு தொழிலாளர்கள் வந்திருப்பார்கள் என்று நான் ஊகிக்கிறேன். துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க கோவப்படுற மாதிரி என்ன சொன்னீங்க? துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனம் வாங்கி தர்றதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய உதவி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கொள்ளையடிக்கிறதுக்காக அவர்களை ஏமாற்றுகிறார்னு அவர்களுக்கு ஆதரவாக தான் நான் பேசியிருந்தேன். நிச்சயமா எந்த இடத்துலையும் நான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக எதுவுமே நான் பேசவில்லை. ஆனா இப்ப வந்தபோது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு நல்லது பண்றாங்க, ஆனா உங்க பையன் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டமே துப்புரவு தொழிலாளிகளுக்காக போடப்பட்ட திட்டம். ஆனால் திரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்களும் ரவிக்குமார் நாரா என்பவரும் சேர்ந்து கொண்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுவதற்காகவே கிட்டத்தட்ட 230 வாகனங்களை அவர் செல்வ பெருந்தைக்கு தெரிந்தவர்கள் பேரில் எல்லாம் பதிவு செய்து அந்த பணத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அந்த வாகனங்களுக்கெல்லாம் சேர்த்து அவரே ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுகிறார் அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். உண்மையான துப்புரவு தொழிலாளிகளுக்கு இந்த உதவித்தொகை சென்று சேர வேண்டும் என்று தான் நான் பேசியிருந்தேன். அவர்களுக்கு எதிராகவோ இழிவாகவோ நான் எதுவும் பேசவில்லை. வந்தவர்கள் 2 பக்கெட் முழுக்க மலம், சாணி, சாக்கடை இதெல்லாம் அள்ளிக்கிட்டு வீடு முழுக்க ஊற்றிவிட்டு சென்று விட்டிருக்கிறார்கள். வீட்டை சூறையாடி இருக்கிறார்கள். அம்மாவை தாக்க முயற்சிச்சிருக்காங்க. அப்புறம் அம்மா வயசானவங்க வேண்டான்னு சொன்ன உடனே அவர்களை விட்டு விட்டார்கள். ஸோ இந்த வீடு முழுக்க இந்த மலத்தெல்லாம் கொட்டி விட்டதன் மூலமாக எந்த அளவுக்கு நாங்கள் எங்களால் இறங்க முடியுன்றதை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஆமாம், வீடு முழுக்க நிறைய பொருட்கள், படுக்கையிலையும் சரி, ஹாலிலையும் சரி, டைனிங் ஹால்லையும் சரி, எல்லா இடங்களையும் பொருட்கள் நிறைய சேதமாயிருக்கு. ரொம்ப நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம், என்னுடைய சொந்த வீடு, அம்மா பேரில் இருக்கக்கூடிய வீடு மதுரவாயிலில் சீல் வைக்கப்பட்டிருக்கு. அதை நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வீட்டை திறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 2 மாதம் ஹோட்டலில் தங்கியிருந்தேன், ஒரு 1 மாதம் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன். நான் இந்த வீட்டில் ஒரு 3 மாதமாக 4 மாதமாக தான் குடியிருக்கிறேன். நான் குடியிருக்கும் இந்த வீட்டின் முகவரி ஒருவருக்குமே தெரியாது. இது இன்னும் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க. ஒரு சந்தில் இருக்கு இந்த வீடு இருப்பது ஒருவருக்குமே தெரியாது. காவல்துறையை தவிர இந்த வீடு இந்த இடத்தில் இருக்கிறது என்ற முகவரி யாருக்குமே தெரியாது. துப்புரவு தொழிலாளர்கள் நேராக வாகனத்தில் இங்கே இறங்குகிறார்கள் என்றால் காவல்துறையினர் தான் திட்டமிட்டு அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக காவல்துறையினர் எதுக்கு சுற்றி வளைச்சிக்கிட்டு, சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களோட உத்தரவின் பேரில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அம்மா அநாகரிகமாக பேசினதாகவும் அதே மாதிரி அவங்க செல்போன் பறிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. எந்த அளவுக்கு? நான் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மாவுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணும்போது இங்கே தாக்குதலுக்காக வந்திருந்தவர்கள் அம்மா கிட்டே அந்த ஃபோனை பிடுங்கி வீடியோ காலாக அதை மாற்றி என்னையும் அவதூறாக அந்த ஃபோன்லேயே பேசுகிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அவர்கள் வெளியிலையும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழித்து காவல்துறையினர் வந்தனர். வந்த காவல்துறையினர்கிட்ட அம்மா என்னோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே காவல்துறையினர் தான் வாங்கி இங்கே கொடுத்தாங்க. அம்மா குறுக்கிட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் மகன் எங்களெல்லாம் இழிவாக பேசிட்டான்னு சொல்லும்போது, எங்கள் மகன் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அம்மா சொல்லும்போது அம்மாவை கண்ணா பின்னான்னு அவதூறாக மிகவும் மோசமாக வந்திருந்தவர்கள் ஆண் பெண் உட்பட அத்தனை பேரும் மதுபோதையில் இருந்தனர். இது உங்களுக்கு கொடுக்கப்படும் எந்த வகையான மிரட்டல் நினைக்கிறீங்க? இது ஒரு சாதாரண மிரட்டல் நினைக்கிறீங்களா? இல்லை, இவ்வளவு நாள் சட்டப்பூர்வமாக பொய் வழக்குகளை போட்டு எனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு என்னுடைய தாயாரோட உயிருக்கும் என்னுடைய உயிருக்கும் என்னோடு இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது நேரடியாக எனக்கு விடுக்கப்பட்ட ஒரு கொலை மிரட்டலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்க குடியிருக்கிற வீட்டில் மழை தள்ளி ஊற்றிட்டு போனீங்கன்னா எப்படிங்க குடியிருக்க முடியும்? இதை விட உச்சபட்ச ஒரு தாக்குதல் வேறு என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சாப்பிட்ற டேபிள் அதில் மழை தள்ளி கொட்டிட்டு போயிருக்காங்க. எப்படி இருப்பீங்க இப்போ இந்த வீட்டில்? பின்னாடி இருக்க கதை உடச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் எங்கே தங்குவேன் இன்னைக்கு இரவு? ஸோ இது நீ வாழவே கூடாதுன்ற அச்சுறுத்தலை தான் நான் இதை பார்க்குறேன். புகார் நிச்சயமாக கொடுக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு அம்மா வச்சு இப்போ தான் வந்தேன். நான் காவல்துறையினர் என்னை நீங்கள் வராதிங்க, அவங்க இன்னும் இந்த இடத்த விட்டு அகலலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். இப்போது இனி